வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இன்னைக்கு எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல உள்ள எம்ஜி ரோடுக்கு தான் ஒரு வாக்கிங் டூர் பண்ண போறோம். எம்ஜி ரோடு அப்படின்னா மகாத்மா காந்தி ரோடு. பெங்களூர்ல நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டை தான் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸியா இருக்கும். மக்கள் நைட்டு ஒரு 12, 1, 2 அந்த டைம் நீங்க பார்த்தா கூட மக்கள் நடமாடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீட்ல வந்து என்னென்ன கடைகள் இருக்கு, என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஒரு வாக்கிங் டூரா நடந்து போக போறோம். ஸோ இந்த ரோடு வந்து இந்த சிக்னல் நீங்க ஃபர்ஸ்ட்ல பாத்துருப்பீங்களா, அந்த சிக்னல்ல இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு தான். பட் அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கடைகள், நிறைய ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், பப், பார் எல்லாமே வந்து இந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஷாப்பிங், நம்ம எல்லா மாதிரி லோக்கலா ஷாப்பிங் அந்த மாதிரியும் வச்சிருப்பாங்க ஸ்ட்ரீட்லயும். ஸோ எல்லா விஷயங்களும் வந்து நீங்க வாங்க முடியும். ஸோ மக்கள் வந்து இங்க எக்ஸ்பெஷலி எம்ஜி ரோடு அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த புதுசா வந்து பெங்களூர் வந்தாங்கனாலே எம்ஜி ரோடுக்கு போனோம் அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ நம்மளும் நிறைய டைம் வந்திருக்கோம். இந்த டைம் வந்து ஒரு vlog மாதிரி பண்ணலாம், ஒரு வாக்கிங் டூர் மாதிரி போட்டால் மக்களுக்கு என்ன விஷயங்கள் இங்கே இருக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்றதுனால தான் இதை பண்ணோம். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட், ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இருக்கு, பூமா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸு. இது ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஜி ரோடு வந்து அந்த 1+ அந்த ஷோரூம் தான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் 2 லெஃப்ட் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ செகண்ட் லெஃப்ட்ல போனீங்கன்னா நிறைய பப், பார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் நடந்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரீட்ல, ரொம்ப பிஸியா இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ தேர்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எம்ஜி ரோடோட மெட்ரோ ஸ்டேஷன் அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த எம்ஜி ரோடு ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு. இதுக்குள்ளதான் மக்கள் நடந்துட்டே இருப்பாங்க ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா. ஆனா எப்போ போனாலும் அந்த கூட்டம் அப்படின்றது குறையாது. நம்ம போன டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 அப்படின்னு நினைக்கிறேன், 10:30, 11 அந்த டைம்ல தான் நம்ம போயிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ முடிச்சு நம்ம வரும்போது ஒரு 11:30, 12 o'clock, 11:30 மேல தான் வந்தோம். அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா கூட்டம் அப்படின்றது கொஞ்சம் குறையல. ஸோ மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கான சின்ன சின்ன கடைகள், அப்புறம் ஸ்பெக்ஸ், நிறைய இந்த ஸ்பெக்ஸ் கடைகள் இருந்தது. ப்ளஸ் மக்கள் இங்கே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பப், பார் இந்த மாதிரி அதுக்கு தான் நிறைய வராங்க. ப்ளஸ் நிறைய ஒரு சிலர் வந்து நடந்து வாக்கிங் மாதிரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. இப்போ ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றது. எம்ஜி ரோடு பெங்களூர்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் அந்த 3 ஸ்ட்ரீட்டையுமே கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த மெயின் ரோடையும் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு நீங்க ஆல்ரெடி பயணிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பெங்களூர்ல உள்ளவங்க நிறைய பேர் பயணிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு தாக்கம் இருக்கும். நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் வரும்போது மக்கள் சொன்னது வந்து எம்ஜி ரோடு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் போயிருக்கேன் ஒரு சில டைமு. பட் பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து போற இடம் அவ்வளவுதான். பெருசா வந்து சொல்றதுக்கு என்ன சொல்றது. ஸோ கோரமங்கலா, இந்திரா நகர் அந்த மாதிரி எம்ஜி ரோடும் வந்து ஒரு பப், அந்த மாதிரி பார், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய விஷயம், கடைகள், நிறைய ஷாப்ஸ் அந்த மாதிரி விஷயம் இருந்தது. எக்ஸ்பெஷலி அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி, இது வந்து எனக்கு அந்த இது போயிருக்கேன். ஸோ நான் 2-3 டைம் அங்கே தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு போய் சாப்பிட போயிருக்கேன். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு பியூட்டிஃபுல்லான டூராக இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட மறக்காதீங்க. ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.